1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். போதும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் பெற்ற அபிஷேகம். இந்த 1 யோவான் 27ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து தான் நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கிறோம். ஜெபிப்பதற்காக நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் வகைகள் நேற்றைக்கு வராத ஒரு சில இருக்கிறதுனால இன்றைக்கி இதை சொல்லுகிறேன். நாளையிலேருந்து நம்ம இந்த அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போயிடுவோம். திரும்ப இன்ட்ரோடக்ஷன் நிற்க மாட்டோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், இந்த வசனத்தை மையமாய்த்தான் அபிஷேகத்தின் வகைகள் என்கிற தலைப்பில் ஆமென் பலவிதமான அபிஷேகங்களை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதில் நேற்றைய தினத்தில் ஆமென் அக்கினி அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென் ஸ்தோத்திரம். எண்ணாகமம் புஸ்தகம் ஆமென் அதனுடைய காலையில் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஒன்று வாசியுங்கள். கர்த்தருடைய அக்கினி போதும் அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அக்கினி நமக்குள்ளே பற்றி எரியணும். அதை வச்சு தான் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சில இடங்களில் அக்கினி அனுப்பினார், அது ஆபத்தை உண்டாக்குனது. சோதங்குமார பட்டணம் பல இடங்கள் அக்கினி அனுப்பினார், அது ஆபத்தை உண்டாக்குனது. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் சில இடங்களில் அது அக்கினியை அனுப்பவில்லை, அவர் அக்கினியாகவே இறங்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அக்கினியாகவே இறங்கினார். முதலாவது ஓரே பர்வதத்தில் அக்கினியாக இறங்கினார். 2வது சீனாய் மலையில் அக்கினியாக இறங்கினார். 3வது கர்மேல் பர்வதத்தில் அக்கினியாக இறங்கினார். 4வது மார்க்குடைய மேல் வீட்டறையில் இந்த அக்கினியாக இறங்கினதெல்லாம் ஒரு அசைவை உண்டாக்குனது, ஒரு சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தினது என்பதை குறித்து நாம் கவனித்தோம். அதில் கர்மேல் பர்வதத்தில் அக்கினியாக இறங்கினதை மட்டும்தான் நாம் தியானித்தோம். இல்லைன்னா அந்த அக்கினி அபிஷேகத்தை வச்சே 6 நாளும் நம்மளால் ஆண்டவர் அனுமதித்தா தியானிக்க முடியும். ஒரே பருவத்தில் அக்கினியாக இறங்கின அனுபவங்கள். இதில் அந்த அக்கினியோட விசேஷத்தை குறித்து சில காரியங்களை சொல்லவும் அந்த அனுபவத்திற்காக நிரப்பப்படவும் எல்லாரையும் அக்கினியாய் மாற்றி ஆண்டவர் அனுப்பினார் என்று கிருபையினால் தைரியமாய் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மீட்டிங் முடிஞ்சாலும் இந்த ப்ரெசன்ஸுக்காக நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும் போதும் இது பண்ணும்போது இந்த மெசேஜ் யூடியூப்பில் இருக்கும்போது நீங்கள் அப்படி போட்டு விட்டுட்டு இந்த மெசேஜெல்லாம் திரும்ப உங்களுக்கு கேட்குறக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது. போட்டு விட்டுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவினாலும் காய்கறி கட் பண்ணாலும் சமையல் பண்ணாலும் உங்கள் வீடை க்ளீன் பண்ண இந்த சவுண்டு உங்கள் வீட்டில் துணிச்சிட்டு இருந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் வீடுகளிலே அந்த தீ பற்றி பிடிக்கும். உங்கள் சரீரத்தில் அந்த அபிஷேகம் பற்றி என்ன செய்யும்? பிடிக்கும். தேவைன்னா மட்டும் நான் என்னமோ நம்ம இதை ப்ரமோட் பண்ணலை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி இதுக்கு பிறகு இப்போ பண்ண வேண்டாம். இப்போ இந்த ப்ரேயரில் நம்ம இருக்கிறோம். இந்த மீட்டிங் முடிஞ்சாலும் அந்த அனாயிண்டிங் அப்படியே உங்கள் சரீரத்தில் எரிந்து கொண்டு இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கும் இன்னொரு அபிஷேகத்தை நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது தான், ஆனால் தியானித்ததான் நான் புதிய வார்த்தைகளை ஆண்டவர் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 47 அதனுடைய 5வது வசனம். 1000 முழம் அளந்தார். கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. நீச்சாளமும் கடக்கக்கூடாத நதியுமா என்ன செய்தது இருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இங்கே எசேக்கியேல் கண்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலிருந்தே சொல்லப்படுக, ஒரு புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு என்னை கடக்க வச்சார்.
அப்படின்றத குறித்து நமக்கு இந்த சம்பவம் தெரியும். ஆமென். 5வது வசனத்தில் அந்த வார்த்தை இருக்குது, நீச்சாளத்திலே என்னை கொண்டு போனார், அது கடக்க முடியாததாய் இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீச்சலாழ அபிஷேகம், நீச்சலாழ அபிஷேகம். இப்படின்னா அபிஷேகம் உண்டான்னு கேட்காதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அனுபவத்தை தான் நம்ம ஒரு பேரை சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அந்த ஒவ்வொரு எல்லாம் அபிஷேகம் ஒன்று தான். நம்ம ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானித்து அதற்காக ஜெபித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அனுபவம் நமக்குள்ளே வெளிப்படுகிறதா இருக்கிறது. போன வாரம் நம்ம நேற்று அந்த அக்கினி நம்ம சரத்தில் பற்றி பிடித்தது, அவ்வளோதான். அந்த ஒரு அனுபவத்துக்கு தான் நம்ம இது பண்ணோம். இன்றைக்கி இன்னும் அதுக்கு அடுத்த அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வழியிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சொல்லுங்கள், நீச்சலாழ அபிஷேகம். இன்னும் சத்தமாக கரங்களை வைத்து சொல்லுங்கள், நீச்சலாழ அபிஷேகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இது ஆமென். நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மிக தேவையான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். முதல்ல சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். கடைசியில் ப்ரேயரில் நடத்தன்ற மைண்டில் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நடத்தலுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது, யாரால் இந்த நீச்சலால் அனுபவத்துக்கு வர முடியும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அனுபவம், அந்த அபிஷேகம் வெளிப்படும்போது என்ன நடக்கும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அதாவது தேவன் விரும்புகிறதற்கு ஏற்றாற்போல் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களால் மட்டும்தான் நீச்சலால் அனுபவத்துக்கு நம்மளால் கடந்து செல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறதுக்கு, தம்பி இவன் இருக்கிறான், இவனை நான் இங்கேருந்து எனக்கு ஆசை, இவனை இங்கேருந்து சென்னை வரைக்கும் என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஆனால் இவன் தடிக்காரனுடன் ஜங்ஷன் வந்தவுடனே எனக்கு வயிறு கலங்குது, என்னால் இருக்க முடியலை அப்படி இப்படின்னு சொன்னால் திரும்ப வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதான். ஆனால் கொண்டு போகிறவருக்கு விருப்பம் எங்கே வரையும் கொண்டு போகணும், மெட்ராஸ் வரையும் கொண்டு போகணும். ஆனால் தலைவர் ஜங்ஷன் வரைக்கும் போன போதே என்னாச்சு, என்னால் முடியலை பாஸ்டர், ஆளை விடுங்க சார் அப்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட எனக்கு அனுபவத்தை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். மணிகண்டன் அவர் அந்த மலைக்கு ப்ரேயர் பண்ண என்ன அழைச்சிட்டு போனார். ஸ்தோத்திரம். அப்போது அவருக்கு ஆசை என்னை அந்த இடம் கொண்டு போகணும். கொஞ்சம் பைக்கு எவ்வளோ வரைக்கும் போகும்போது பைக்கு பையாச்சு. அதுக்கப்புறம் இனி நடந்து தான் என்ன செய்யணும், ஆகணும். பிறகு நடந்தோம் 2 பேர் நடந்துட்டு நான் ஒரு கட்டத்துக்கு போனோன்னு சொன்னேன். ஆனால் இனி நடந்தேன்னா நீங்கள் என்ன தூக்கி தான் சம்மந்து கீழே என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொண்டு வர முடியும். அதனால் அந்த பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதனால் பாஸ்டர் இடத்து வரைக்கும் போயிடும், அதுக்கடுத்து உள்ளே போட்டாலும் பாரு அந்த இடத்துல காலை வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு என்ன செஞ்சிடும். அப்போ என்னை கொண்டு போன வரைக்கும் இன்னும் கொண்டு போன விருப்பம், பட் எனக்கு சரீரம் இல்லைன்னா எனக்கு இது ஒத்துக்கலை. அதனால் அந்த அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் இடம் வந்தவுடனே காலை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செஞ்சிட்டோம். அப்போ கொண்டு போனவருக்கு இன்னும் நிறைய இடம் கொண்டு போக ஆசை, பட்டு கூட போனவரால் ஒத்துழைக்காத பட்சத்தில் அவர் விரும்புகிற வரைக்கும் நம்ம கூட போகிறவரால் போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதே போல் யாரால் நீச்சலால் அபிஷேகத்துக்கு அந்த அனுபவத்துக்கு போக முடியும் என்றால், தேவன் விரும்புகிறதற்கு ஏற்றார் போல நம்மை விட்டு கொடுக்க நாம் ஆயத்தம் என்றால் அந்த நீச்சலால் அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு போக ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த இந்த இவன் கணுக்கால் அளவோடு இவன் போயிட்டு எனக்கு போதும், என்னை விட்டுருங்க, இது நான் கரைக்கு போகிறேன்னு சொன்னால் அவரால் நீச்சல் அளத்து போக முடிந்திருக்குமா? வாயை திறந்து பேசுங்க, முடியாது. அப்போது நான் ப்ரிப்பேர் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்குள் என்ன இது உண்டாகணும்னா, ஸ்தோத்திரம், முதல் மைண்டு நான் அந்த நீச்சலால் அனுபவத்துக்கு போவதற்கு தேவன் விரும்புகிறது போல நான் போவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அதற்கு நான் ஆயத்தமாகிறேன் சொல்லும்போது கர்த்தர் அந்த அனுபவத்துக்கு கொண்டு போவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நீச்சலால் அனுபவத்துக்கு வருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 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 செஞ்சாதான் அடுத்த அனுபவத்துக்கு போக முடியும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை சமர்ப்பிக்கிறேன். ஒரு நீச்சலாழ அனுபவத்துக்கு போவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஹல்லேலூயா. இந்த சபை, இந்த இதில் இருக்கிற அத்தனை பேரையும் இந்த நீச்சலால் அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்லுவீராக, கொண்டு செல்லுவீராக, கொண்டு செல்லுவீராக, கொண்டு செல்லுவீராக. நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நீச்சலால் அனுபவத்தை எங்களை கொண்டு செல்லுவீராக ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை கீழே போடுவோம். ஒரு அறையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் நமக்கு என்ன மைண்ட் உண்டானா, இனியும் 3 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில அனுபவம் நாளைக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு உள்ளது ஒருவேளை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்முடைய நாள் இன்றைய நாளாக இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, முதல்ல நான் சொன்னேன், யார் விட்டு கொடுக்குறாங்களோ அந்த அனுபவத்துக்கு போவதற்கு தங்களை விட்டு அவர்களால் தான் போக முடியும். இனி ஸ்தோத்திரம். அந்த அவன் சொல்லியிருக்கலாம், கணுக்கால் அளவு பெய்யாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை சரி இன்றைக்கி கணுக்கால் அளவு வந்தாச்சு, பரவாயில்ல, இனி நான் நாளைக்கு, இல்லைன்னா நாளை மறுதினம், இல்லைன்னா 1 வாரம் தாண்டி இனி இடுப்பளவுக்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பானாலும் அவனால் போயிருக்க முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னா, கணுக்கால் அளவு வந்தாச்சுன்னா நான் இன்றைக்கே எத்தனை முழத்துக்கு நீங்கள் கொண்டு போக விரும்புகிறீங்களோ இன்றைக்கே அத்தனை முழமும் நான் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். புரிகிறவங்க? ஆமென். அப்போது இனி ஒரு நாள் அல்ல எனக்கு நீச்சல் ஆழத்துக்கு போக வேண்டியது, இன்றைக்கே நான் நீச்சல் ஆழத்துக்கு போக விரும்புகிறேன். ஆமென். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? சாயங்காலம் கூட்டத்தில் அல்ல. வெரி குட். இப்பொழுதே. ஆமென். சோத்திரம், சோத்திரம். ஆமேன் வரணும், ஆமேன் வரணும். கூட ட்ராவல் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே கர்த்தர் என்னை நீச்சலால் அனுபவத்துக்கு கொண்டு செல்லுவாராக. வேற மாதிரி கைத்தட்டு, வேற மாதிரி கைத்தட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கையை தட்டும் போதே அந்த அனுபவம், அந்த அனுபவம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரபல ஷகதரகட ரகதிரபல உடரரகதிரகடரக உடரரகதிரப ஷிபிதிபிரபலகதனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே ஸ்தோத்திரம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இப்பொழுதே கர்த்தர் கொண்டு சொல்லுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இன்னொரு நாள் அல்ல, இன்னும் 3வது இன்னொரு காரியம் கூட. எடுத்த உடனே நீச்சல் ஆழத்துக்கு போக முடியாது. எப்படி? எடுத்த உடனே எங்கே போக முடியாது? நீச்சல் ஆழம். சிலர் பார்த்தா சோத்திரம், ஒரு ஆள் அங்கே ஃபயராக இருப்பாங்க, உடனே இவங்களுக்கு என்ன ஆசைன்னா இன்றைக்கே அதே மாதிரி மாறணும். வாய்ப்பில்லை ராஜா. சோத்திரம். ஒரு ஆமென். ப்ரைஸ். முதல்ல நீ எங்கே போகணுன்னா கணுக்கால் அளவுக்கு போகணும். அதில் நீ உறுதியாக இருக்கணும், அதில் நீ உண்மையாக இருக்கணும், அதில் நீ நிலைத்து இருக்க வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் எங்கே போக முடியும்? முழங்கால் அளவுக்கு போக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் ஏதோ ஃபயர் ஆக்கிட்டு இப்போ நான் நீச்சலெல்லாம் அனுபவம் என்ன நடக்குன்னு சொன்னால் இங்கே ஒரு கைத்தட்டல் ஆராதனை இங்கே வெளிப்படும், அதல்ல இது. அது வெளிப்படும், சூப்பராக இருக்குது. நாளைக்கு பார்த்தா திரும்பவும் பூ கேஸ் என்ன சொல்ல மற்ற பட்டாசு வெடிச்சுட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி வந்து இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அது இருக்கக்கூடாது. இதில் இருக்கிற நம்ம 85% மேலே உள்ள ஆட்கள் அபிஷேகத்தில் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு அபிஷேகத்துக்கு நேராக கர்த்தர் நம்ம நடத்துவதை நீச்சலால் அபிஷேகம் இருக்கிற ஏன்னா கணுக்கால் அளவில் போனவங்க தான் எங்கே போக முடியும்? முழங்கால் அளவுக்கு போக முடியும்.
முழங்கால் அளவு போனவங்க தான் எங்கே போக முடியும்? இடுப்பளவு. இடுப்பளவு போனவங்க தான் கழுத்தளவு போக முடியும். கழுத்தளவு போனவனுக்கு தான் அடுத்து எங்கே போக முடியும்? நீச்சல் அளவு. ஆமே. ஏன்னா கணுக்கால் அளவும் வேண்டாம், முழங்கால் அளவு வேண்டாம், இடுப்பளவு வேண்டாம், நீச்சல் அளவு வேணும்னு சொன்னால் நீ முங்கி தான் போவா. இதுதான் உண்மை. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் அதான் சொன்னேன், இடநாள் ஏதோ சொல்லும்போது நான் இன்னொரு அபிஷேகத்தில் இதை கொடுத்து பேசுவோம் அப்படின்னு. முதல்ல இருக்கிற தேவன் தந்த அபிஷேகத்தில் உண்மையாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அடுத்த அபிஷேகத்தின் கர்த்தர் நடத்துவார். இருக்கிற அபிஷேகத்தை காத்து கொண்டவர்களுக்கு தான் அடுத்த அபிஷேகம். இந்த இருக்கிற அபிஷேகத்தில் நிலைத்து நிற்கிறவர்களுக்கு தான் அடுத்த அபிஷேகம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எஜமான் தாளந்து கொடுக்கும்போது 5 கொடுத்தவனுக்கிட்ட அவன் அதை வச்சு என்ன செஞ்சான்? அதான் கேட்டா, உனக்கு 20 30 தாரது பெருசு கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீ என்ன வச்சா? அதை வாங்கி நீ என்ன செஞ்ச? அதை நான் சம்பாதிச்சேன். அப்படியா? அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடு. 2 தந்தேன், நீ என்ன செஞ்சா? அதில் நான் 4 ஆக்குனேன். ஓகே, ஒண்டர்ஃபுல். இன்னும் அவனுக்கு இன்னும் கொடு. 1 என்ன செஞ்சா? அழித்தேன். மண்டுக்குள்ளே என்ன செஞ்சு வச்சேன்? புதைச்சி வச்சேன். இவனை கொண்டு அங்கே கொண்டு தள்ளு, புறம்பான இருளில். புரிகிறவங்க ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் நீச்சலாளத்துக்கு போவார்கள் என்றால், முதல்ல கணுக்கால் அளவில் வந்தவன் தான் இடுப்பளவுக்கு அங்கெல்லாம் போக முடியும். முதல்ல கணுக்கால் அளவு அபிஷேகத்தில் நீ உறுதியாக இருந்தால், உண்மையாக இருந்தால், நிலைத்திருந்தால் மட்டும்தான் அடுத்த அனுபவத்தை கொண்டு போவார். ஆமென். தந்த பொறுப்பில், தந்த கிருபையில், தந்த அபிஷேகத்தில் நீ உண்மையாக இருந்தால்தான் இன்னும் அடுத்த அபிஷேகத்தின் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீங்க? ஆமென். டவுன் ஆகும்னு எனக்கு தெரியும். டவுன் ஆனாலும் பரவாயில்லை, இது கண்டிப்பாக தேவையான வார்த்தை. ஸ்தோத்திரம். இன்னும் புதுசாக அபிஷேகம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, அவன்கிட்ட தர விருப்பம். ஆனால் கேட்குறாரு, தந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சார்? ஹலோ, கிருபையை தாங்க. கிடைச்ச கிருபை என்னாச்சு? இன்னும் வரங்களால் நிரப்புங்க. இருந்த வரம் எங்கே போச்சு? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் நீ உண்மையாக இருக்கும்போது, இதில் நீ நிலைத்து இருக்கும்போது, முதல்ல கணுக்கால் அளவில் நீ நில்லு, ஸ்ட்ராங்காக நில்லு. கணுக்கால் அளவு போகும்போது காலு தள்ளாடி மலர்ந்து விழுந்து கிடந்தானா ஒன்று எப்படி முழங்கால் அளவுக்கு கொண்டு போக முடியும்? அதில் ஸ்ட்ராங்காக இரு, அதில் நிலைச்சு நெல்லு, அதில் உண்மையாக இரு. ஆமென். கர்த்தர் கண்டிப்பாய் அதுக்கு அடுத்த அனுபவத்தை நேராக கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அபிஷேகம் பெறுவது எளிதில்லை. ஓகே, ஒரு எளிதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அபிஷேகத்தில் நிலைத்து நிற்பது கடினம்னு சொல்ல மாட்டேன். அது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது உன் சிந்தை போக வேண்டியது, நான் ஒரு அபிஷேகத்தை சுமக்கிறவள், நான் ஒரு அபிஷேகத்தை சுமக்கிறவன், இதிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும், இதிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும், இதிலே நான் கனி கொடுக்கணும், இதை வச்சு நான் ஆண்டவருக்கு எதாவது பயன்படணும். ஆமென். வாங்கிட்டு சோத்திர மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு இன்னும் அடுத்து தாங்கன்னு கேட்டால், ஹலோ, ஆண்டவர் சொல்ல புறம்பான இருளை இவ்வளோ கொண்டு போடு அப்படின்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அடுத்து ஒரு அபிஷேகம் கூட நம்ம இன்னொரு முறை நடத்தும்போது அது எங்கே போகணும் என்றால் அதுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம போகிறதாக இருக்கணுமே ஒழிய திரும்ப 1-2 போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். ஹலோ, சத்தமாக ஆமென். உண்மைன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. அதனால தான் இந்த ஆரம்பத்திலே இந்த 2வது நாள்லேயே ஸ்தோத்திரம் நான் இதை பேசணும்னு தீர்மானிச்சு. ஏன்னா இதில் ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு 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 தைரியம், ஒரு உறுதி எடுக்கணும் அதுக்கு அடுத்து. அப்போ இன்றைக்கி இதில் நாம் மொதல் பாயிண்டில் நம்ம ஜெபித்தோம். இந்த பாயிண்டில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் இந்த அபிஷேகத்தை இழப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த அபிஷேகத்தை
இழப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். ரெண்டாவது, இதில் நான் உண்மையாக இருப்பேன். ஆமென். மூணாவதுல அதில் நான் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன் ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் ஆராதனை கன்னியூ பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம், இதில் நிலைத்திருக்கும் போது தான் இன்னும் அடுத்த கட்டத்தை என்ன செய்ய முடியும், போக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் இன்னைக்கு இதை தாரேன், நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்வா. ஓகே, இதில் நீ உண்மையாக இருக்கிறையா, இதில் நீ நிலைத்திருக்கிறாயா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் உனக்குள் இருக்குதா அப்படின்னா உன்னை நான் அடுத்து 1000 முழம் கலப்பேன். நேராக கொண்டு வா, வந்துட்டே நோ முதல்ல கணுக்கால். ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், இந்த அபிஷேகத்தை நான் நிலைத்திருப்பேன்ப்பா, இதை நான் ஒருபோது இழப்பதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் தீயாக இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஃபாஸ்டிங்கில் இருக்கிய ஃபயர் இருக்குது. இங்கே கண்டினியூஸ் ப்ரேயர்ஸ். இந்த வருஷம்தான் நம்ம இப்படி 3 வாரமும் ப்ரேயர் நடத்துகிறோம். அண்டு கிருபையாய் ஆமேன். ஸோ அது ஒரு ஆளும் இல்லாத ஒரு நிலைமை இங்கே வரையில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு கீழே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஒரு 7 பேருக்கு கீழே ஒரு நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அந்த மாதிரி அப்படி ப்ரேயர் நடத்திட்டு இருந்துச்சு. ஆண்டவர் வெக்கப்படுது. அப்படி நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி அதிகாலையில் கண்டினியூஸ் ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு ப்ரெசன்ஸ் இங்கே யார் இருக்குது. ஆமேன். அதனால் இங்கே யார் வந்தாலும் ஒரு தொடுதல் இங்கே வெளிப்படும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இது ஓகே, சண்டே வரைக்கும் இது ஓகே. அடுத்த புதன்கிழமை வியாழக்கிழமை வரும்போது இது டவுன் ஆகிடக்கூடாது. நீங்கள் மேலே போட்டாலும் பரவாயில்ல, இதில் நிலைச்சி நிற்கணும், இதில் உண்மையாக இருக்கணும். ஆமேன். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படின்னா அதுக்கு அடுத்த கூட்டங்கள் எல்லாம் வரும்போது உங்கள் லெவல் எங்கேயோ போய்கொண்டே இருக்கு. ஆமேன். ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க தானே? ஆமேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் இந்த அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன், இதில் நான் உண்மையாக இருப்பேன், இதில் நான் நிலைத்திருப்பேன். இந்த அபிஷேகத்தை இன்னொன்று நான் யூஸ்லெஸ்ஸாக மாற்ற மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பயனற்றதை நான் மாற்ற மாட்டேன், இதை வச்சு நான் பயன்படுத்துவேன். இந்த அபிஷேகத்தை வைத்து நான் பயன்படுத்த, நான் ஊழியம் செய்வேன், நான் ஜெபிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை. இதை வைத்து நான் கனி கொடுப்பேன். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக இன்னும் அடுத்த அனுபவத்து நேராக கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். இனி போகலான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இது பேஸ்மெண்ட்டு. ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு சிந்தை இருக்கணும். ஒரு கன்சீவான லேடி எப்படி இருப்பாங்க? 7 மாதம் 8 மாதம்னா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க மைண்ட் இருக்கும். என் கற்பத்தில் ஒரு கரு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சாப்பிடும்போதும் அந்த கரு பாதிக்கக்கூடாதபடி சாப்பிடுவாங்க. அவங்க வேலை செய்யும்போதும் கரு சிதைந்து போகாதபடி வேலை செய்வாங்க. வேறு என்ன செய்வாங்க, என்ன சொல்ல எனக்கு தெரியாது. பைக்கில் போகும்போதும் குண்டுக்குள்ளையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆமாம் போடக்கூடாது. கரு இதாக டேமேஜ். இந்த மருந்து சாப்பிட்டா கூட அது ஷேக் ஆகாதபடி. ஆமாம். அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே என்ன சொல்ல ஒரு உணர்வா கேர்ஃபுல். இந்த அபிஷேகம் நம்ம மேலே, நான் ஒரு அபிஷேகத்தை சுமக்கிற தேவ பிள்ளை, நான் ஒரு அபிஷேகத்தை சுமக்கிற தேவ பிள்ளைங்கிற சிந்தை நம்மை விட்டு ஒருபோதும் மாறிவிடவே கூடாது. ஆமென். அதனால தான் சொல்லுவார் ரோமரில், ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்மளால் முடியும், இழக்க நம்மளால் முடியும். கேர்லெஸ் ஆகும்போது. அதனால் நீங்கள் ஒரு வீட்டில் வேலை என்ன இருந்தாலும் உங்கள் மைண்ட் இருக்கணும், நான் ஒரு கன்சீவான லேடின்ற மாதிரி, நான் ஒரு அபிஷேகத்தை சுமக்கிற உடன்படிக்கை பற்றி நான் இதை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ உபவாசம் இருந்தேன், எவ்வளோ தியாகத்தோடு இது எனக்கு கிடச்சிச்சு. நான் இதை இழக்க மாட்டேன், நான் இதில் உண்மையாக இருப்பேன், இதை நிலைத்திருப்பேன். அம்மேன். இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போக நான் பார்ப்பேன். ஒரு பிள்ளை 6 மாதம் ஆயிட்டுன்னா அப்படி தானே, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. உடனே ஸ்கேனு போவோம், பிள்ளைக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, ஸ்தோத்திரம் அவயங்கள் வளர்ந்துருக்கா. அப்புறம் மாதம் கூட நம்ம மைண்ட் என்னது, உள்ளே இருக்க கரு அப்படியே இருக்கக்கூடாது, அது வளரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமாக ஹல்லேலூயா. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த அனுபவத்தை கதை தருவாராக. சரி, இனி வசனத்தோட வாரம் 12 ஆயிட்டு. ஆமேன். எவ்வளோ பேசுவோன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த நீச்சலால் அனுபவத்துக்கு கர்த்தர் இன்றைக்கே கற்று கொண்டு சொல்லுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இந்த நீச்சலால் அபிஷேகம் வெளிப்படும் போது நம்பர் 1, என் வாழ்க்கையின் அளவு உயர்ந்து கொண்டே இருக்கும். அது பொருளாதாரத்தையும் கொண்டு போகலாம். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையின் அளவு என்ன செய்யும்? உயரும். அடுத்து 2வது ஒரு காரியம், வாழ்க்கையின் அளவு மட்டுமல்ல. இப்போ பாருங்கள், நாம் கணுக்கால் அளவு போகும்போது தண்ணி கணுக்கால் அளவு இருக்குது. அடுத்து முழங்கால் அளவு போகும்போது தண்ணி எங்கே இருக்குது? முழங்கால். அதாவது நான் இறங்க 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 தண்ணி எனக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இறங்காதபடி எது மேலே வராது? தண்ணி. சொல்லுங்கள், பரவாயில்ல. தண்ணி என்ன செய்யாது? மேலே. அப்போ நீச்சலால் அபிஷேகம் வரும்போது இது இங்கே வெளிப்பட வேண்டும். இங்கே அபிஷேகம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் நீச்சலால் அபிஷேகத்துக்குள் நாம் போகும்போது நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் அளவு பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். என்னது உயரம்? அபிஷேகத்தின் அளவு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2வது நாளிலே சிலருடைய அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் உயர வச்சு தான் கர்த்தர் அனுப்ப போகிறாரு. எத்தனை பேர் ஏங்குறீங்க? எந்த அளவுக்கு என்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தின் அளவு உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் என்னால் பிரகாசிக்க முடியும். ஆமென். எந்த அளவுக்கு என்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தின் அளவு உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் என்னை குறித்த தேவ திட்டம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படும். எழுதுறதுல மும்முரம் காட்டாதுங்க. ஸ்தோத்திரம். இங்கே கவனிங்க. எந்த அளவுக்கு அபிஷேகத்தின் அளவு உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் நான் என்னென்னலாம் செய்ய விரும்புகிறேனோ அது என் மூலம் நிறைவேற்றப்படும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏங்குறீங்க? ஆண்டவரே, இந்த பகலில் நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது அபிஷேகம் பெற்றவனாக அல்ல, என்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் அளவு பல மடங்கு உயர்ந்தவனாகத்தான் கர்த்தர் என்னை இந்த இடத்தை விட்டு அனுப்புவீராக. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இன்னும் 2 கூட சொல்லிடணும். சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரேயரில் இருப்போம், ப்ரேயர் பண்ணோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, நான் ஒன்று வாழ்க்கையின் அளவு உயரும்னு சொன்னேன். 2வது அபிஷேகத்தின் அளவு உயரும். 3வது நான் நீச்சலத்து செல்லும்போது தான் அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் எனக்கு உண்டாகும். என்ன உண்டாகும் சொல்லுங்கள்? ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகும். நான் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த 4 வார்த்தையை சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இந்த நானும் சொல்லிடுவேன். அந்த அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு சிலருக்கு தந்து தான் கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகும். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கை எதோடு முடிச்சிட்டாங்கன்னா கணுக்கால் அளவோடு முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் தங்கள் ஓட்டத்தை, கிறிஸ்தவங்க தான், ஆவிக்கிறவர்கள் தான், ஆனால் அவங்க எது வரைக்கும் போனாங்கன்னா கணுக்கால் அளவு. சிலர் என்ன அளவு? முழங்கால் அளவு தங்கள் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. அவங்கள என்ன ஒரு அந்நிய பாஷை, ஒரு கைத்தட்டு, ஒரு பாட்டு, ஒரு அல்லேலூயா, ஒரு தசமம் காணிக்க, அதோடு அவங்க வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் இல்லை சார். அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. தேவ சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியும், தூதர்களை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். பேதுரு தூதனோடு நடந்தான். தூதன் இறங்கி எடுத்து
உணவு இது பண்ணு, ட்ரெஸ்ஸை போடு, அது இது போட்டு. தேவதூதன் பவுல் தரிசனம் பார்க்குறான், அங்கே போகணும் இங்கே போகணும். அவனுடைய ஆவிக்கிற அனுபவம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்தில் புறம்பாக இருந்தேன் எனக்கு தெரியலை. இதெல்லாம் ஆவிக்கிற அனுபவம். இது எங்கே உண்டாகிறதுனா நீச்சலால் அபிஷேகத்தில் உண்டாகிறது. ஜீசஸ். சிலரை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த அதே அந்நிய பாஷையை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் போடுறாங்க. அப்படின்னா கணுக்கால் கூட சொல்ல முடியாது. அதுக்கு லோவாக ஏதாவது ஒரு அளவுண்டுன்னு அந்த அனுபவத்தில் இருக்கிறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் புதிய புதிய அந்நிய பாஷை வார்த்தைகள், இது ஆவிக்கிற அனுபவத்துக்கு போகிறாங்க. சொல்லுவாங்க, நான் தேவதூதனை சந்தித்தேன், எங்கிட்ட பேசினார், இறங்கி வந்தார். இதை ஒரு கூட்டம் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க இன்னும் கணக்கால் அளவுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் 4 பாயிண்ட் வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணணும், ஜெபம் பண்ணி முடிக்கணும். அவங்க மைண்ட் செட் அவ்வளோதான் இருக்குது. இல்லை சார், இன்னும் ஆவிக்கிற அனுபவம் ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்டது. நான் நேற்றைக்கு ஒரு சொப்பனம் பார்க்குறேன். எனக்கு ஒரு பெரிய, ஆனால் ஒரு நல்ல ஒரு மெசேஜ். நம்ம தலா பாசம் அவங்க பேசுகிறாங்க, ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறேன், நல்ல ஒரு மெசேஜ். நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஆனால் ஸ்தோத்திரம், ஆனால் முழிச்சு பார்த்தேன், எல்லாம் போயிட்டு பிரசங்கம் மறந்துட்டு. நான் நினச்சேன் இது அவருக்கு பிரசங்கம் அப்படின்னாங்க, நான் விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஞாபகம் இருந்திருக்குன்னா கண்டிப்பாக அது ஆண்டவர் தருகிற ஒரு அனுபவமாக்கு. அப்போ அந்த மெசேஜை எடுத்து சபையில் பேசும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய அசைவு உண்டு பண்ணும். புரியுதா? அடுத்த அனுபவம். அப்போ சொப்பனத்திலே நம்ம பண்ண போகிற பிரசங்கத்தை பார்த்து வாங்கிட்டு பிரசங்கம் பண்ணுவது அது எவ்வளோ பெரிய அனுபவம். எனக்கு தூங்கி எழும்புற வரைக்கும் அந்த ஞாபகம் இருந்து அடுத்து நான் விட்டுட்டேன். இந்த 3 பாயிண்ட்டு பண்ணி பிரசங்கம் பண்ணுறோம். அடுத்து ப்ரேயர் நடந்தது, ஒரு பாட்டு பாடினார், எல்லாம் போச்சு. சோத்திரம். ஓகே, நீச்சல் ஆழத்துக்கு போவோம். ஆமென், ப்ரைஸ். அப்படி இது பண்ணணும் சொப்பனத்தில். இப்போ எப்படி பிரசங்கம் பண்ணால் டைரெக்டாக வாங்குகிறோம், ஆனால் இப்படி அடுத்த கட்டம், இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலை எழும்பும் போதே சொப்பனம் பார்த்து எழும்புறது, தரிசனம் பார்த்து எழும்புறது, தேவ சத்தத்தை கேட்டு எழும்புறது. நைட்டு தூங்கும்போது தேவதூதன் தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணு, இப்போ இந்த ஆள் இப்படி இங்கே போயிட்டுருக்கிறாரு, இவருக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணும்போது அதை நடக்கும் அப்படின்ற ஆண்டவர் எழுப்புகிறது. உடனே நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தின் மூலம் அப்படிப்பட்ட ஒரு அசைவை தேவன் கொண்டு வருவது, இதெல்லாம் நீச்சலாள அனுபவங்கள். ஒரு பாட்டு, கண்ணை மூடி அந்நிய பாஷை கைத்தட்டோட வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. ஆமென். இந்த நாட்களிலே அனுபவங்களை, இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கீங்க? எத்தனை பேர் இதை குறித்து ஒரு வெறியாக இருக்கிறீங்க? அங்கே ஆமையில் வெறி ஒன்றும் தெரியல. ஆமே, போக்கு கேஸாக இருக்குது. சோதர் சில பட்டாசெல்லாம் மற்ற என்ன அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஓகே, நான் அதை விட்டுறேன், மைனஸுக்குள்ளே போவே இல்லை. வெறியில் இருக்கிறவங்கள தான் அமேன். சொத்தம். அந்த ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த கணுக்கால் அளவு போனவனுக்கு திருப்தி இல்லை. கணுக்கால் அளவு நனைஞ்சிட்டே போதும் அப்படின்னு அவன் திருட்டி போயிடும். அவனுக்கு கணுக்கால் அளவு நனைஞ்சு அவனுக்கு என்ன சொல்ல, வெறி அடங்கலை. அவன் சொல்கிறான், எனக்கு இன்னும் போகணும், எனக்கு இன்னும் முழங்கால் அளவுக்கு போகணும். முழங்காலில் கொண்டு எனக்கு வெறி அடங்கலை, எனக்கு இடுப்பளவு போகணும், அங்கே போகணும், வெறி அடங்கு. அப்படிப்பட்டவனால தான் அந்த நீச்சல் ஆழத்துக்கு போக முடியும். அது அப்படின்னு அது கொஞ்சம் கூட இப்படி பார்த்தா இது ஓகே, இதை அனுபவிச்சுட்டேன், கணுக்கால் அளவு நனைஞ்சாச்சு, இனி முழங்கால் அளவு நனைஞ்சு பார்ப்போம், அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இடுப்பளவு போவோம், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று பார்த்துட்டு அடுத்து நம்ம வரலாம். அந்த வெறி உள்ளவங்களால தான் இந்த அனுபவத்தினரை கடந்து செல்ல முடியும். அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் இந்த நாளிலிருந்து சிலருக்குள்ளே கர்த்தர் ஆரம்பித்து வைக்க போகிறாரு. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். 4வது ஒன்று, அதையும் சொல்லி ப்ரேயர் பண்ணிடுறோம். 12:45 போயிட்டு நினைக்கிறேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. 3வது, ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணை மூடி ஆராதித்து ஒரு மன சந்தோஷம் உண்டாக, ஆவியில் மகிழ்ச்சி, அதோடு நிப்பாட்டக்கூடாது.
இந்த ஆராதனையில் நான் தேவ சத்தம் கேட்டேன். இந்த ஆராதனையில் தேவ என்ன சொல்ல நான் தரிசனம் பார்த்தேன். நீங்கள் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவீங்க. அப்படி நீங்கள் பாடிக்கிட்டே இருந்து ஆராய்ச்சிட்டே இருப்பீங்க. மெதுவாக தான் ஆரம்பிப்பீங்க. திடீர்னு மைக்கில் பாச தொடங்குவார் அந்த பாட்டை. இதெல்லாம் அந்த ஆவிக்கு எவ்வளோ இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பெருசாக ஆவிக்கிறோம். எனக்கு ஆசை, இங்கே ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ரோட்டில் பிசாசு பிடிச்சி போகிறவன் அலக்கழித்து கீழே விழுந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஐயோ, உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆமேனோட நின்றுட்டியலே தங்கங்களே. பிரைசலாம், ஹல்லேலூயா. ஆமே, இதுக்குள்ளே 108 ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறவங்க இங்கே பவர் ஆராதனை வெளிப்படும் போது அந்த 108 ஆம்புலன்ஸில் போடுற அப்பமே எழும்பி உட்காரணும், சுகத்தை பெறணும். அவன் சொல்லணும், இந்த சர்ச்சை அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு சக்தி என் மேலே வெளிப்பட்ட மாதிரி நான் சுகம் ஆகிட்டேன். இதெல்லாம் ஈச்சலால் அனுபவங்கள். நான் ஒரு அபிஷேகத்தை ஃபீல் பண்ணுறேன். சிலரை இன்றைக்கி ஆமாம் 1 மணிக்கு முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் கூட்டம். ஆமேன். அப்படி யாருக்கா நேரம் ஆச்சுன்னா நீங்கள் எழும்பி போகலாம், தப்பே கிடையாது. பாஸ்டர் தப்பாக நினைக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சிலரை ஆவிக்குரிய அனுபவத்தை கொண்டு போவார். நீங்கள் ஜீசஸ், நீங்கள் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஜப குறிப்பை வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணிக்கு ஜபிக்கன்னு இருப்பிய சோத்தனை பார்த்தா அவங்க ஜப குறிப்பெல்லாம் காத்தா பறந்து போயிடும். ஆண்டவர் உங்களை ஜபிக்க வைப்பார், பாட்டு பாட வைப்பார், ஆராதிக்க வைப்பார், புதிய அந்நிய பாஷையை தருவார், புதிய பாடலை தருவார், புதிய தரிசனங்களை தருவார். பார்த்தா 1/2 மணிக்கு ஜெபித்துட்டு போகலான்னு பார்த்தா கண்ணை விழித்து பார்த்தா மணி 4 மணிக்கு தாண்டி இருக்கும். நான் சொல்கிறேன், என்னென்னலாம் என் வாயிலண்டு வருதோ அதெல்லாம் நீங்கள் ஆமேன்னு சொல்ல இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகிக்கணே. இனியும் என்ன உணர்வினா உபயோகிக்கணே. நின் சாநித்தியம் இயேசு. எஸ் நின் சாநித்தியம் இயேசு. நம்பர் 4, அநேகர் கடக்க முடியாத இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு சொல்லுவார். உங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்க கணுக்கால் அளவோடு நின்றுவாங்க, சிலர் இடுப்பளவோடு நின்றாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். ஆனால் நீச்சல் ஆழத்துக்கு போகும்போது அநேகர் செல்ல முடியாத ஆவிக்கிற அனுபவத்தில் சிலரால் ஜபம் பாட்டு அதோடு தான் நிற்பாங்க. அதனால் அதுக்கு அடுத்து அவங்களால போக முடியலை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நீச்சல் ஆழத்துக்கு போகும்போது அநேகரால் கடக்க முடியாத செல்ல முடியாத ஆவிக்கிற அனுபவத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதுதான் அப்படியே முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போடுங்க. ரீகா பாபா ஷாக்காரா. நான் இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. ஒரு தீ பிடிக்கிறது என் சரத்தில், ஒரு அபிஷேகம் தீ எரியுது. வெரி 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 வெறித்தனமா வெறித்தனமா இப்பொழுது தரிசனம் பார்ப்பீங்க. ஆமென் 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 ஆமென். இப்பொழுதே சொப்பனம் பார்க்குறீங்க. ஊடா பாஷிபி ரிபி 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 ரீபலதர கதர. ஆமாம், நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போகிறது அது உன் கரத்தில் தான் இருக்கு. நீ நீச்சல் ஆழத்துக்கு போவது உன் கரத்தில் தான் இருக்கு. நீ விட்டு கொடுக்க ஆயத்தண்ணா, நீ விட்டு கொடுக்க ஆயத்தண்ணா. அவர் கொண்டு போக அவர் ஐயோ 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 ஐயோ. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நீச்சலால் அபிஷேகம், நீச்சலால் அபிஷேகம், நீச்சலால்
ஆவிக்கிற வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருது. உங்க ஐயோ ஐயோ உங்க ஆவிக்கிற வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருது. உங்க ஆவிக்கிற வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஆவிக்கிற வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஆமென் ஆமென் ஆமென். அநேகர் கடக்க முடியாத இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறார், கொண்டு போறார், கொண்டு போறார், கொண்டு போறார். வாங்கிக்கோ 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 சிஸ்டர், வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஒரு ஷிஃப்ட் நடக்குது, ஒரு ஷிஃப்ட் நடக்குது, ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்குது, மேஜர் ஷிஃப்ட் நடக்குது, மேஜர் ஷிஃப்ட் நடக்குது, மேஜர் ஷிஃப்ட் நடக்குது. ரிசி 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 ரிசு. ஆமென் 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 ஆமென். சிலரை பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றிலிருந்து பல ஆவிக்கிற அனுபவம் கர்த்தர் உண்டாக்குறாரு. இன்றிலிருந்து அல்ல, இப்பொழுதிலிருந்து. ஓஹோ ஹோ 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 ஹோ. ஏ ரீ 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 ரீ. ஓ அபிஷேகத்தினால உயருது சிஸ்டர், சிஸ்டர். ஓ அபிஷேகத்தினால உயருது, ஓ அபிஷேகத்தினால உயருது, ஓ அபிஷேகத்தினால உயருது. விடாத விடாத விடாத. ஃபயர் 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 ஃபயர். அபிஷேகத்தினால உயருது, அபிஷேகத்தினால உயருது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. தரிசனம் பார்க்குறீங்க. உங்க கண்ணு கண்ணு திறக்குது, கண்ணு திறக்குது, கண்ணு திறக்குது, கண்ணு திறக்குது. தரிசனம் பார்க்குறீங்க. ஏ ஏ ஏ ஏ நீச்சலான 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 நீச்சலான. ஓஹோ. த நீ எக்ஸ்பீரியன்ஸ், நீ எக்ஸ்பீரியன்ஸ், நீ எக்ஸ்பீரியன்ஸ், நீ எக்ஸ்பீரியன்ஸ், நீ எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ. பெற்றுக்கோ 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 சிஸ்டர். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஓஹோ ஹோ 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 ஹோ. ஏ ஏ ஏ பெற்றுக்கோ சிஸ்டர். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ரீ 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 ரீ. டா 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 டி டு டா ந ந டு. ரே டனா ல ர டனா ல ர டனா ல ர டனா. ரே டரா கரா 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 கரா. உடா லபா ரபா லபா ரபா ரிபி. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. நீச்சலான 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 நீச்சலான. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. டிராவல் பண்ணு டிராவல் பண்ணு டிராவல் பண்ணு டிராவல் பண்ணு டிராவல் பண்ணு. ஓ ரா 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 ரா. விட்டு கொடு. எவ்வளோ விட்டு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நிரப்பார். எவ்வளோ விட்டு கொடுக்குறீ அந்த அளவுக்கு நிரப்பார். எவ்வளோ விட்டு கொடுக்குறீ அந்த அளவு நிரப்பார். எவ்வளோ விட்டு கொடுக்குறீ அந்த அளவு நிரப்பார். எவ்வளோ நீ விட்டு கொடுக்காமல நிரப்ப மாட்டார். நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு. க்ளோரி 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 க்ளோரி. நிரப்புங்க நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. ஊடா ராபா 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 ராபா. ரீபா சம்தர பலபரபா. உடர பலபரபலபரபா. உடர பலப. விட்டுக்கொடு 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 சிஸ்டர். விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. ஓ ராஷா கா பா கா மானாரி. ரே பா 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 பா. நீச்சலானம். கண்ணு திறக்கப்படுது, கண்ணு திறக்கப்படுது. நீச்சலாம். புதிய ஆவிக்கிற அனுபவம், புதிய ஆவிக்கிற அனுபவம், புதிய ஆவிக்கிற அனுபவம், புதிய ஆவிக்கிற அனுபவம். ஏ ஓ ரா ரா ரா. வாங்கிக்கோ வாங்கிக்கோ சிஸ்டர். வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க 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 வாங்கிக்கோங்க. உடா ரபா லபா ரபா லபா ரிபி. உடா ரபா லபா ரபா லபா. விட்டுக்கொடு பெற்றுக்கொள்ளுங்க. உடா ரபா லபா ரபா லபா. நீ வியாதியஸ்தனா இருக்க மாட்டார். அநேகருக்கு வியாதி உங்க மூலம் சுகமாகும் சுகமாகும். ரீ 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 ரீ. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. உடா ரபா லபா ரபா லபா ரபா. உடா லபா ரபா லபா ரபா லபா. ரிபி 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 ரிபி. புதிய அனுபவம், புதிய அனுபவத்துக்கு நேரம் ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். புதிய அனுபவத்தினர் ஆவியானவர் 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 கொண்டு செல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரா ரா ஷி ரி 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 ரி. ரே 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 ரி ரி ரி. நீச்சலான 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 நீச்சலான. டி
தீ 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 தீ. ஓ சிலர் மேல கை வைக்க வேண்டாம். அப்பா அப்பா தூக்கிட்டு போறார். நீ தரிசனம் பார்க்கிறாய், தரிசனம் பார்க்கிறீங்க. உடா லபா ரபா லபா ரிபி ரிபி. உடா ரபா லபா ரபா லபா ரபா. உடா ரபா லபா ரபா லபா. ரே 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 ரே. உடா அந்நிய பாஷை பேசுங்க. புதுசா அந்நிய பாஷை. புதிய அந்நிய பாஷை பேசு. வாயை விட்டு கொடுத்து பேசு. தீ தார் 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 தீர் 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 தீர். பேசு. ஓ ரோ ஷேக் ரே ரே ரே. புதிய அனுபவம். வாங்கிக்கோங்க. தரிசனம் பார்க்கிறீங்க, சொப்பனம் பார்க்கிறீங்க. புதிய ஆவிக்கிற அனுபவம். ரே கே 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 கே. ரே 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 ரே. 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 விட்டுக்கொடு. எந்த அளவு விட்டு கொடுக்கிறீ அந்த அளவுக்கு கொண்டு போவார். பிள்ளைங்களை கண்ண மூடி கை தட்டு. ரே சசாலா காராமனு ஊடாலா காராமனு ரே பேலே பேரே பேரே பே. ரீ தி 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 ஊடாலா பாஷி பேரே மே. அர்த்தன மல்தன பட ஒப்பல பல மந்தர பவுடப உடபல நீச்சலாளம். விட்டு கொடுக்கிறவங்களால தான் போக முடியும். பெற்றுக்கொள். ரிசி பெற்றுக்கொள். தரிசனம் பார்க்கிறீங்க. தேவ சத்தம் கேட்கிறீங்க. உடா பல. உடா லபா ஷக ரக நல கதா ரக டர கதா. ஆமென். நீச்சலான. ஓ விடாத. வாழ்க்கையினால உயரும், அபிஷேகத்தினால உயரும். ஆமென். கிருபையினால உயருது. ஆமென். அநேகர் செல்ல முடியாத இடத்துக்கு கர்த்தர்களை கொண்டு போறாரு. ஆமென். கர்த்தர்களை கொண்டு போகிறார். ராஜா உங்களை கொண்டு போகிறாரு. ரே பாபா விடாதுங்க சிஸ்டர், விடாதுங்க. ஓர் அக்னியாய் கத்துவா அக்னியே பாகரே நாம ஓ ஜோதி சாய் மாறுவா அக்னியே நீச்சலால் அபிஷேகம். இன்சானித்து பெற்றுக்கொள். நீ எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு தான் உன்னை கொண்டு போவாரு. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு தான் கொண்டு போவார். ஃபயர்.
சகோதரா விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. ஆண்டவர் தருகிற வார்த்தையை பேசு. நாம விட்டுக்கொடு, நாம விட்டுக்கொடு, நாம விட்டுக்கொடு. ஓர் அக்னியாய் கத்துவார் அக்னியே பகரிடமே என் சாநித்தியம் இயேசுவே. இந்த சபையை அப்பா நீச்சலாளத்துக்குள்ள கொண்டு போகிறார். இந்த சபையை நீச்சலாளத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இந்த சபையை நீச்சலாளத்துக்கு கொண்டு போகிறார். இந்த சபையை நீச்சலாளத்துக்கு கொண்டு போகிறார். இந்த சபையை கர்த்தர் நீச்சலாளத்துக்கு கொண்டு போகிறாரு. கத்தியாய் கத்துவா தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்பா அவங்கள கொண்டு போகிறார். அப்பா அவங்கள கொண்டு போயிட்டே இருக்கிறார். அப்பா அவங்கள கொண்டு போயிட்டே இருக்கிறார். கொண்டு போயிட்டே இருக்கிறார். கொண்டு போயிட்டே இருக்கு. விடாத 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 விடாத. நீ இடங்கொடு இடங்கொடு. போதுன்னு சொல்லாத. எவ்வளோ அபிஷேகம் வந்தாலும் போதுன்னு சொல்லாத. எவ்வளோ அபிஷேகம் வந்தாலும் போதுன்னு சொல்லாத. நீ இங்கே எழும்ப முடியாம இங்கே படுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும்னு சொல்லு, வேணும்னு சொல்லு. அப்பான்னு கொண்டு போவார், கொண்டு போவார், கொண்டு போவார். Fire! Fire! Oh, fire! ஓ அக்னியாய் கத்துவா நீ அக்னியே பகரிடமே. ஓ ஏதோ நடக்குது, ஏதோ இங்க நடக்குது, ஏதோ இங்க நடந்துட்டு இருக்கு. ஆவியானவர் இறங்குறார். ஆவியானவர் இறங்கி நிற்கிறார். ஆவியானவர் இறங்கி நிற்கிறார். சிலரை இழுத்துட்டு போறதை நான் பார்க்கிறேன். 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 ஓஹோ ஓஹோ ஏ ஓ ரீ பி ரீ பி ரீ பி ரீ பி ரீ 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 ரீ. இது உன்னுடைய நான், இது உன்னுடைய நான். இது கை வலிச்சாலும் பரவாயில்ல, கை வெடிச்சாலும் பரவாயில்ல, தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல. விட்டாத விட்டாத விட்டாத. உபாச வீண் போகல, உபாச வீண் போகல. நீ ரிஸ்க் எடுத்து வந்த வீண் போகல. கொண்டு போறார், கொண்டு போறார். போ போ, எங்க வரையும் கொண்டு போற, அங்க வரையும் போ. அக்னியாய் கத்துவார் நீ அக்னியே பகரிடமே. ஏ ரீ 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 ரே 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 ரே. இங்க வெளிப்படுவது அபிஷேகம் மட்டுமல்ல, இங்க வெளிப்பட வேண்டியது அபிஷேகம் மட்டுமல்ல, இங்க வெளிப்பட வேண்டியது தீர்க்க தரிசனம், இங்க வெளிப்பட வேண்டியது ஆவிக்குரிய அனுபவம், இங்க வெளிப்பட வேண்டிய தரிசனம், இங்க வெளிப்பட வேண்டியது புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வெளிப்படணும். அது நடக்குது, அது நடக்குது. கண்ணு திறக்குது. ஓர் அக்னியாய் கத்துவா அக்னியே பகரிடமே. உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினார். உபயோகிக்கணே உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினார். உபயோகிக்கணே நின் சாநித்தியம் இயேசு. நின் சாநித்தியம் இயேசுவே. அணையாத
ஓர் அக்னியாய் கத்துவான் நின் அக்னியே பகரணமே. அணையாத்த ஓர் ஜோதிசாய் மாறுவான் நின் அக்னியே பகரணமே. மற்றொன்றில் சந்தோஷமில்லா, மற்றொன்றில் ஆனந்தமில்லா, மற்றொன்றில் பெற்றுக்கொள். நான் டிஸ்டர்ப் பண்ணலை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. உங்களுக்கு ஆவியானவருக்குள்ள வேலை இங்கே நடக்குது. கொண்டு போயிட்டே இருக்கிறார். மற்றொன்றில் சந்தோஷமில்லா, மற்றொன்றில் ஆனந்தமில்லா, நின் சாநித்தியம் இயேசுவே, நின் சாநித்தியம் இயேசுவே, நின் சாநித்தியம் இயேசுவே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவான் நின் அக்னியே பகரணமே. அணையாத்த ஓர் ஜோதிசாய் மாறுவான் நின் அக்னியே பகரணமே. உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினார், உபயோகிக்கணே இனியும் என்னே உணர்வினார், உபயோகிக்கணே நின் சாநித்தியம் இயேசுவே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவான் நின் அக்னியே பகரணமே. அணையாத்த ஓர் ஜோதிசாய் மாறுவான் நின் அக்னியே பகரணமே. அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவான் நின் அக்னியே பகரணமே. அணையாத்த ஓர் ஜோதிசாய் மாறுவான் நின் அக்னியே பகரணமே. நின் சாநித்தியம் இயேசு. ஆவியானவரே ஸ்தோத்திரம். உம்முடைய இது ஒரு ஆரம்பம். நேற்றுக்கு 10 வச்சாரு, இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் உங்களை தொடங்கி விட்டுருக்கிறார். இனி அநேக ஆவிக்கிற அனுபவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமே, நீ எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நகர்த்திட்டே இருப்பார். நீ ட்ராவல் ஆகிட்டே இருப்பா. உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு ஆவிலுக்கு ஒரு செக்ஷன் இங்கே வெளிப்படும். அது எப்படிப்பட்ட செக்ஷனாக இருக்குன்னா, ஒரு கைத்தட்டம் இருக்காது, ஒரு ஆராதனை இருக்காது, அதாவது ஒரு பெரிய முழக்கம் இருக்காது, ஒரே வார்த்தை. ஆனால் நீங்கள் ஏங்கி அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு செக்ஷன் இதில் உண்டாக போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன செக்ஷனாக எந்த செக்ஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த செக்ஷனில் அழுக தான் இருக்கும். அவருக்கு அன்பை நினச்சி, அந்த ப்ரெசன்ஸை நினச்சி, தேசத்தை நினச்சி அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த ஜெப நாட்களை உண்டு பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். நின் சாநித்தியம் இயேசுவே, அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவான் நின் அக்னியே.
உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல பிதாவே, நன்றியோடு வாழ்த்துகிறோம். இந்த நீச்சலால் அனுபவத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து மாலை நடக்கிற கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். உமக்கு சித்தமான ஜனங்களை கொண்டு வர வார்த்தைகள் நீ தாரும். இந்த மகிமை அப்படியே இந்த ஆலயத்தில் தங்கியிருக்கட்டும். இன்னும் சண்டே சர்வீஸில் ஆட்கள் கூடுகிறத காட்டிலும் ஆமென் இடநாள் கூட்டங்களில் ஆட்கள் கூட போகிறாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். சண்டே சர்வீஸில் மக்கள் இருப்பாங்க. அதே அளவில் ஒவ்வொரு இடநாள் கூட்டங்களும் இந்த சபையில் ஆட்கள் நிரம்பி இருப்பாங்க. ஆண்டவர் இப்படி சொல்கிறார், சண்டே சர்வீஸை காட்டிலும் அதிகமாக இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறார். அணையாத்த ஓர் அக்னியாய் கத்துவா நின் அக்னியே பகரேன. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கெல்லாம் பல சபைகளுக்கு அவங்க நம்ம சர்ச் மெம்பர்ஷிப் ஆக மாட்டாங்க, ஆகக்கூடாது, ஆக வேண்டாம். ஆனால் இங்கே ஏதோ ஒன்று இருப்புன்றதுக்காக வெளி ஊர்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து உபவாச ஜபங்களுக்கு வருகிற ஆட்களை கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக போகிறது. கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். மீதுள்ள நேரங்களை கருத்துங்களுக்கு ஆசீர்வதியும். மாலை கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க.